வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகுது சிக்கன் கறி. இதோட வஞ்சிரம் மீன் வறுவல், சிக்கன் 1/2 கிலோ, தேங்காய் 1/2 மூடி, சின்ன வெங்காயம் 10 நம்பர், காய்ந்த மிளகாய் 20 நம்பர், பச்சை மிளகாய் 4 நம்பர், உடைச்ச முந்திரி 10லேருந்து 12 நம்பர், தனியா 1 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1.5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தேவையான அளவு, சோம்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க தேங்காய், முந்திரி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இந்த அரைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் காஞ்ச மிளகாய் அதிகமாக போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய், அடுத்தது தனியா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம் 10 நம்பர், அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிங்க. அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது. இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயம் தக்காளி தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டும் போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கோம். அதுக்கு பிறகு சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைமில் முழு கரம் மசாலா போடுங்க. இந்த முழு கரம் மசாலா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதே டைமில் கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கி வரட்டும். 50% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். அதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக போட்டுருக்கணும். ஆல்ரெடி வெங்காயம் போட்டிருக்கீங்க அரைக்கும் போது, இந்த இடத்துலையும் வெங்காயம் வேணுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சிக்கனை வச்சு பண்ணும்போது தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை போட்டு குக் பண்ணால் அந்த வாசனை, அந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா கொடுக்கும். அதனால தான் வெங்காயம் திருப்பி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளி. இதுக்கு பிறகு பவுடர் மசாலா போடுறோம். இந்த பவுடர் மசாலா காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு. காஷ்மீர் சில்லி பவுடர் போடும்போது இன்னும் கொஞ்சம் கலர் வரும், காரம் அதிகமாக இருக்காது. அதனால தான் 1 டீஸ்பூன் போடணும்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை அதில் ஊற்றி திருப்பி குக் பண்ணுறோம். நீங்கள் கவனிக்கணும், இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணல. அந்த மசாலா லைட்டாக வதக்கி முடித்த உடனே இந்த பேஸ்ட்டை ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த மசாலா நல்லா கொதி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை போடுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்ட்டினா கண்டிப்பாக சிக்கனில் தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு ஒரு கொதி விடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும் சொல்லி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணினா இந்த கிரேவி டெக்ஸ்சர் இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது மேலே அந்த ஆயிலெல்லாம் மேலே வரும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். மிளகுத்தூள் அதிகமாக ஆனால் இந்த பெப்பர் மசாலா கான்செப்டில் போய்டும். அதனால தான் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கறி. இந்த சிக்கன் கறி நீங்கள் ரைஸோடு சாப்பிட்லாம், தோசை, இட்லி, பரோட்டாவோட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷனு.
அடுத்தது வஞ்சிரம் மீன் வறுவல். இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: வஞ்சர மீன் 1/2 கிலோ, கொத்தமல்லி 1 கைப்பிடி, கருவேப்பிலை தேவையான அளவு, பச்சை மிளகாய் 8லேருந்து 10 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு பவுடர் 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், லெமன் 1 நம்பர், உப்பு தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். வஞ்சர மீன் சொன்னோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஆனால் இந்த வஞ்சர மீனுக்கு எப்பவும் போல் வீட்டில் பண்ணுற மேரினேஷன் இல்லாமல் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வஞ்சர மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு உள்ள குடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குடல் நல்லா எடுத்த பிறகு தான் நீங்கள் மேரினேஷன் போடணும். ஏன் கேட்டோன்னா அந்த குடலோட நீங்கள் மேரினேட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மீனோட வாசனை வரும். அப்படி வந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால தான் நல்லா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இடித்த பச்சை மிளகாய், இதுக்கப்புறம் உப்பு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறேங்க. பேசிக்கான மேரினேஷன் இதை பண்ணி கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் விட்டுருங்க. பார்த்தீங்களா, இந்த மீன் வந்து நல்ல மேரினேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு மேரினேஷன் முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் இப்போது பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டுன்னு கொத்தமல்லி வந்து 90% யூஸ் பண்ணினா 10% கருவேப்பிலை யூஸ் பண்ணோம். கருவேப்பிலை அதிகமாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வரும். அதனால தான் 10% யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் எண்ணெய். இந்த எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஸ்ட்டை அரைச்சி முடிச்ச பிறகு கலர் மாறும். அதனால தான் எண்ணெய் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் மிளகுத்தூள் வந்து 2 டீஸ்பூன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடணும். இதுதான் ரேஷியோ. சீரகம் அதிகமாக போகக்கூடாது, மிளகு தான் அதிகமாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பிறகு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷில் முக்கியம் அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த காரம் எடுத்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேரினேஷனில் பண்ணியிருக்கேன் அந்த பச்சை மிளகாய் தான். இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி நீங்கள் அரைக்கும் போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது, அதே டைமில் தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் மீனில் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதனால தான் திக்காக பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனில் கொத்தமல்லியும் அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு இந்த மிளகும் சீரகம் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த மிளகும் சீரகம் எடுத்து இந்த மீன் மேலே ஜஸ்ட் லைட்டாக டாப் அப் பண்ணுங்கள். டாப் அப் பண்ணிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமான மிளகு சீரகம் வேண்டாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கோம். 2 சைட்லையும் இந்த மாதிரி டாப் அப் பண்ணுறோம். கரெக்டாக 1/2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மிளகு சீரகம் கொத்தமல்லியும் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து மீனில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கிரில் பண்ணலாம். இப்போ கல் சூடாக இருக்குது. இந்த தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு சீசன் பண்ணுவோம். இந்த சீசனிங் பண்ணுறோன்னா எப்படி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போ தான் இந்த மிளகு சீரகம் நீங்கள் கிரில் பண்ணும்போது கரெக்டாக அந்த மீனோட ஒட்டிக்கும். அப்படிலாம் மிளகு சீரகம் அந்த மசாலாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து வெறும் மீனை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே டைமில் கல் சூடாக இருக்கணும். கல் சூடு இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மேரினேஷன் ஒட்டாது. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மீனில் இன்னொரு பகுதியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டு மெதுவாக அப்படி திருப்பிடுங்க. அதே டைமில் மீன் குக் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ட்ரையாக குக் பண்ணக்கூடாது. அதாவது வெல்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் நல்லா சுக்கா ஸ்டைலில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மீனோட அந்த ஈரப்பதம் இல்லாமல் வெறும் அந்த மசாலாவும் அந்த மீனும் ட்ரையாக சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த மாய்ஸ்டரோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மீனை 2 சைடில் குக் பண்ணி எடுத்தாச்சு. அடடா, இந்த மீன் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.